கியூட்டு அந்த அளவு சொல்லிக்கிற மாதிரி கிடையாதுங்க. இருந்துச்சு. எனக்கு பர்சனலா படம் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயங்கள் எதிர்பார்த்தீங்க? என்ன சார் உங்களுக்கு? இல்லை அவர் அந்த 2 படம் நல்லா இருந்தது. கோமாளி நல்லா இருந்தது. அப்புறம் லவ் டுடே நல்லா இருந்தது. அப்புறம் டிராகன் நல்லா இருந்தது. இது அதே ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணுறது ஒருத்தர், லவ் பண்ணுறது ஒருத்தர், 2 பேர் எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு செட்டே ஆகாது. நல்லா ஜாதி கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து அதுதான் சரத்குமார் வந்து ஜாதி லாஸ்ட்ல ஒன்றா ஆயிட்டாங்க. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. 2K கிக்ஸோட 90 கிக்ஸ் தான் ப்ரோ பெட்டர் இந்த படம். அப்படியா? ஆமா ப்ரோ. என்ன தம்பி, லவ் பண்றவங்க ஒருத்தரவங்க மேரேஜ் பண்ற ஒருத்தவங்க இருக்காம? ஆமா ப்ரோ. ஆனா அதான் சொல்றேனே 2K கிக்ஸோட 90 கிக்ஸ் தான் இந்த படம் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா ஃபீலிங்ஸும் தெரியும். அப்படியா? ஓகே தம்பி, சூப்பர். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் ஏத்துப்பாங்க. செட்டே ஆகாது. இது ஒர்க்கே ஆகாது. ஓகே. என்ன மாதிரி சார் எதிர்பார்க்காத இதுதான். இதெல்லாம் வரல. ஆனால் நல்லா இல்லை. ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கவே முடியாது. படம் நல்லா இல்ல. நல்லா இல்லை. ஓகே, சூப்பர். எப்படிப்பா சொல்லிட்டு பாப்பா. நல்லா இருக்கா? சொல்லு தம்பி, படம் எப்படி இருக்கு? நல்லா தானே இருந்துச்சு. படத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா ஓகே ஓகே. அந்த அளவுக்கு தேவதாஸ்லாம் இல்லை சார். படம் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. ஐ மீன் நம்ம கல்ச்சரலுக்கு ஒத்து போகுமான்னு தெரியல ஆக்சுவலா. ஓகே, லெட்ஸ் see. படத்துல என்ன சொல்ல வராங்க? முடிவு வந்து ஐ மீன் நம்ம கல்ச்சரோட ஒத்து போகுமான்னு தெரியல. பட் ஓவராலா படம் இஸ் ஓகே. சினிமாவா பாக்கும்போது ஓகேவா இருக்கு. சினிமாவை பார்க்கும்போது ரியல் லைஃபுக்கு ஒத்து வருமான்னு தெரியல ஆக்சுவலா. அந்த விஷயம் என்ன பிடிச்சிருக்குது படம் ஜாலியா போகுது. ஆக்சுவலா யூத் மூவி, கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ரிலீஜியஸா செட் ஆகுமாங்கிறது பெரிய கொஸ்டின் ஆக்சுவலா. எனக்கு செட் ஆகும் ப்ரோ. சில பேருக்கு அது புரியாது. அத பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. உங்களுக்கு எப்படி ப்ரோ? அதான் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு படம். லவ் டுடே லைக் ஒரு படத்துல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு படத்துல இந்த மெசேஜ்லாம் எடுத்துட்டு வராரு. அது சரியான ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கு புரியும். பைசன் பாத்தீங்களா ப்ரோ? பைசன் பார்த்து அங்க போய் பார்க்கணும். ஓகே, थैंक यू. ஓகே, சூப்பர். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கதை முந்துற மாதிரி தெரியும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க மெயின் கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. அவ்வளவு. மேரேஜ் ஆயிட்டு அப்புறமா அவங்க கூட போய் மேரேஜ் ஆயிட்டு அவங்க கூட போய் பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. ஆமா. அந்த மாதிரிலாம் பாக்குறப்ப எப்படி இருக்கு? அது கொஞ்சம் கான்செப்ட்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா ரொம்ப இதெல்லாம் லாஜிக்லாம் தேட முடியாது. லாஜிக்கலா தெரியும். ஆனா படமா பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கரெக்ட் ஆகும் சொல்றாங்க. அப்படி எனக்கு ஒண்ணு ஐஸ்வர்யா எவ்வளோ அந்த சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அப்புறமா அந்த ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் அதெல்லாம் கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஓகேயான படம் தான். நல்ல படம். பார்க்கலாம் ஒரு நிறைய தடவை. பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏத்துக்க முடியல அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல. நான் ஆக்சுவலாக இந்த படம் 2வது தடவை பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எதிர்பார்க்கற ஆக்டிங். ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மத்த கேரக்டர்ஸ் ஏதாச்சும் பிடிச்ச கேரக்டர்? மமிதா பைஜு எமோஷனலா இருக்கு. மமிதா பைஜு கேரக்டரும் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி ஓகேடா இருக்கு ப்ரோ. காமெடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சொல்லுங்க. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சாயபேக்கர் வெரி பண்ணிட்டாரு. 2K கிட்ஸ் ஏத்த மாதிரி. சரத்குமார் நடிப்பு நல்லா இருக்கு. வேற என்ன சார் ஜாதி காஸ்ட் பத்தி எல்லாம் பேசிருக்கோம். ஆணவ படுகொலை அதெல்லாம் சொல்லிருக்கேன்னு சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொல்லல.